ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோவில் செம்ம சாஃப்டான பேக்கரி ஸ்டைல் கோகனட் பன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? ரொம்பவே ஈஸி. ஃபர்ஸ்ட் நம்ம கோகனட் பன்க்கு உள்ளே இருக்கிற ஸ்டஃபிங் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். டெசிகேட்டட் கோகனட் அரை கப் எடுத்துக்கோங்க. அது இல்லைனா ஃப்ரெஷ் கோகனட் லைட்டாக ட்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இதில் அரை கப் டூட்டி ஃப்ரூட்டி 3 டேபிள் ஸ்பூன் சீனி போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. கோகனட் பன் வெளியில் இருக்கிற லேயருக்கு 100 ml பாலில் 4 டீஸ்பூன் ஈஸ்ட் 1 டீஸ்பூன் சுகர் போட்டு ஆக்டிவேட் பண்ணிக்கலாம் 5 மினிட்ஸ்க்கு. இதை 2 கப் மைதால ஊற்றி 1/4 டீஸ்பூன் உப்பு 2 டீஸ்பூன் சக்கரை முட்டை 1 2 டீஸ்பூன் எண்ணெய் போட்டு நல்லா உருட்டி எடுத்துக்கலாம். இதை அப்படியே மூடி வச்சிடலாம். 1.5 மணிக்கூர் கழிச்சு பார்த்தா சூப்பரா புஷ்ஷுனி வரும். மாவு ஆக்டிவேட் ஆகிருக்கும். இதை சப்பாத்தி மாவு மாதிரி ரவுண்டா திரட்டி உள்ள நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற ஸ்டஃபிங்கை வச்சிடலாம். மாவை இதை மாதிரி நல்லா நாட் போட்டுக்கோங்க. இல்லைனா உள்ள இருக்க ஸ்டஃபிங் வெளியில வந்துடும் பேக் ஆகும்போது. இப்போ கொஞ்சமா முட்டை கொஞ்சம் பாலை நல்லா மிக்ஸ் பண்ணி கோகனட் பன் மேல பிரஷ் பண்ணிக்கலாம். ஓடிஜியை 180 டிகிரியில் 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணிட்டு 20 to 25 மினிட்ஸ் 180 டிகிரியில் வச்சா சூப்பரான கோகனட் பன் ரெடி. அப்படியே பேக்கரி ஸ்டைலில் ரொம்ப டேஸ்டா ரொம்ப சூப்பரா இருக்கும். ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும். வீட்டில் ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. டாட்டா.